நம்ம சதுரை கிளம்பிட்டோம். சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு. ஃபைனலாக தானிப்பாறை ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஈசனை நம்பியோர் கைவிடப்படார். 500 அடி இருக்குமா தலை? ஒரு 500 அடி இருக்கும். நாங்கள் வச்ச கனவு கோட்டை ஒன்று இருக்குன்னு கீழே இருந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வீரா விலாக்ஸ். போன வீடியோவில் நம்ம தவசிப்பாதை போனதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பெரிய மாகாளிங்கம் போனதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வழி கிடச்சிச்சு அஜி. அட்வென்ச்சர்னு சுற்றுனதுக்கு இது பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது. பாதையே இல்லை, அடித்து உடச்சிக்கிட்டு போகிறோம். முள்ளுச்செடியாது அப்படி போத மாதிரி இருக்குது பாதை. இங்கே பாருங்க, இங்கே இது போத மாதிரி இருக்குது பாருங்க. அப்புறம் முள்ளு விழுந்து பாதையை மாற்றி விட்டுரும். வந்து எந்த கமெண்டாக்க போய் தான் பாதை இருக்கும். சொல்லுவோம் போதான் பாருங்க. பாதையை தேடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளு செடியாக இருக்குது. யானை வந்து பாதையில் முள்ளெல்லாம் போட்டு ஒட்டச்சி போட்டு போயிடுச்சு. இந்த இடம்லாம் யானை நடமாடுற வழியில் நம்ம போயிட்டுருக்கோம். போகலாமா? வழி இருக்கான். சரியான முள். அந்த கேங்கே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. போகிற வழியில் எதாவது இருந்தால் பார்ப்போம். அம்மாடி, வெரி ஃப்ரெஷ். ஃப்ரெஷ்ஷா? ஒரு 2 நாள் 3 நாள். ஆமாம், அதே யானை தானோ? ஆமாம், நானும் சாணி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃப்ரெஷ். ஆஹா, இது இப்போ போட்ட மாதிரி இருக்கு. அதை விட இது காயவே இல்லைங்க. இது காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி கத்தாமல் இருக்கு. இது கத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கே பாருங்கள், ஈர பசையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈர பசையாக இருக்குது. இப்போ காலையில் போட்டிருக்காங்க. யானை சாணியை நெளிக்கிறீங்க. கால் குதிப்பாதம் வராது அப்படின்வாங்க. கால் வந்து வலிக்கும்ல. ஆமாம், நடக்க என்ன ஆகும், இந்த குதி வலிக்க ஆரம்பிக்கும். அது வந்து வலிக்காது அப்படின்றாங்க. இந்த சூடோட மிச்சா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து இங்கே பாருங்க, இங்கே எப்படி செடியும் சத்தியமாக இருக்குது. ஆனால் இந்த இடம் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். யானை வந்து எங்களுக்கு அதாவது ஒரிஜினலாக தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் பாருங்கள். யானை வந்து இங்கே நகட்டிட்டு போயிருக்கு. நடந்து அப்படியே உரசிட்டு படுத்து கால் தடம் தெரியுது பாருங்க. ஆமாம், கால் தடம்லாம் தெரியுது. அது பக்கம் படுத்து உரசிட்டு போயிருக்கு. இந்த வழியாக படுத்து உருண்டுருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு குழியுமா இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக இலையாக இருக்குது பாருங்க. இலையாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த காட்டுக்குள்ளே யாருங்க மம்பட்டி வச்சு வெட்டிக்கிட்டு இருக்க போகிறோம்? இப்போ தாங்க போயிருக்கான் இந்த பக்கம் போயிருக்கான். அந்த பக்கம் ஓகே சார். இப்போ யானை சாணியை வச்சு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் போலயே. எப்படி வெயிட் பண்ணி சொல்றீங்க? இந்த இதை பார்க்குறோம்ல, இதே வியூ
அங்கே பாருங்க மேகங்கள்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது. நீ என்ன ஏபிசிடியில் வர வியூன்னு நினைச்சியா? நான் பார்க்குறது என்ன அது? இதுயா வியூ. இதான் மேற்கு தொடர்ச்சி மலையா? உன் கணக்கு என்ன தெரியுது? ஏய் நம்ம அங்கே இருந்தோம் கரெக்டா? நேற்று நம்ம வந்து வளைச்சு போட்டா எடுத்தோம்ல. ஆமாம் நேத்தா இப்போ காலைல இருந்தோம்ல அந்த மலை தானே அது? தானிப்பாறை. தானிப்பாறை கிடையாது. நேற்று சாயந்தரம் வளைச்சு போட்டா எடுக்கலையா? தமிழ்லாம் ஒரு இடத்துக்கு சாயந்தரம். ஆமா எடுத்தோம் அந்த மலையா? அந்த மலை அது. அந்த மலையா? நான் வந்து கரெக்டா இப்போ வந்து வருஷநாடு பாதையை பார்த்த மாதிரி நிற்கிறேன். ஓ சரி. இப்போ வந்து இப்படியே நேருக்கு நேரம் ரோப் லைன் பிடிச்சோம்னா வருஷநாடு பாதையில போய் இறங்கலாம். இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டா வருஷநாட்டு பாதை. சதுரகிரி கோயில் அது அங்க இருக்கோ உள்ள இருக்கோ? சதுரகிரி கோயில்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கு. அந்த இந்த மரங்கள்லாம் மறைச்சிருச்சு. இந்த காட்டுக்குள்ள இங்கிட்டு இருக்கு. இந்த மரங்கள்லாம் மறைச்சிருச்சு சதுரகிரி கோயில். இதுக்கு உள்ள இங்க கீழ இருக்கு. அந்த மலை தான் நம்ம சொல்றேன். இந்த மலை. இப்போ இங்க ஒரு சின்ன மலை இருக்கு. இந்த மலை மறைச்சிருச்சோ சதுரகிரி கோயில? இந்த ஒரு சின்ன மலை இருக்கா? இந்த சின்ன மலை வந்து நம்ம வனகாளி இருந்து வரோம்ல. ஆமாமா. வனகாளி நைட்டு வனகாளி கோயிலுக்கு போனோமா? அங்க இருந்து நீங்க குளிராட்டி போற பாதை இந்த சின்ன மலைக்கு அங்கிட்டு இருக்க பாதை. ஓ புரியுது. நம்ம அந்த சின்ன மலைக்கு இங்கிட்டு இருக்கோம். புரியுது. அந்த பக்கம் தான் வந்தோம். அங்கிட்டு இருந்தா வந்தோமா? ஆமா. கேங் எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அவங்கதான் போகிறாங்க. இப்போ கொஞ்சம் இவ்வளோ நேரம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் அங்கே எதுவும் பாதிப்பு இல்லை. ஆனால் எல்லா இடத்தையும் நம்ம ஒரே மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஆனால் இங்கே தான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. அதான் பயமாக இருக்குது. ஓகே எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே சேஃபாக போக வேண்டியதான். எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் சேஃபாக தான் வந்தோம். இங்கே ஏதோ ஒரு சின்ன ஃபால்ஸு தண்ணி மாதிரி போகும் போல், ஏரி மாதிரி ஒரு ஆறு மாதிரி போகும் போல். இப்போ தண்ணி அதிகமாக இல்லை. இங்கே நம்ம பாய்ஸ் எல்லாம் தண்ணியை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டாங்க. தண்ணி சரியான சுத்தமாக இருக்கு. சுத்தமான தண்ணி. ஃபுல் பண்ணுங்க மாப்பிள்ள. பேய் விரட்டி இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலையை. இந்த இலை வந்து அப்படியே பட்டு மாதிரி இருக்குங்க. கம்பளி மாதிரி இருக்குது. அப்படியே இதை சுருட்டி காய வச்சு லைட்டாக எண்ணெயில் டிப் பண்ணி அப்படியே ஒரு பக்கம் இதை அப்படியே சுருட்டி அப்படியே ஒரு மாதிரி சுருட்டு மாதிரி சுருட்டி காய வச்சு எண்ணெயில் டிப் பண்ணி விளக்கில் வச்சோம்னா ரொம்ப நேரம் எரியுது. இந்த கிராமத்து மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க பஞ்சுக்கு பதிலாக. ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்ட ஒரு பாதை போகுது. ஆனால் நம்ம கேங் என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவாக அந்த பாதைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி மரத்தில் போகும்போது ஒரு துணியாக கட்டி வச்சுட்டு போகிறாங்க. இந்த வழி தான். பாதையே இல்லாத ரூட்டில் நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சிவசிவாங்கிற போர்டை பார்க்கும்போது தான் கொஞ்சம் நம்பிக்கை வருது. கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த சைடு பாதையே இல்லை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அங்கே பார்த்துட்டு சொல்லுங்க. ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மாண்டமான சிவலிங்கம். பெரிய மகாலிங்கம் இதான். பயங்கரமா இருக்கு. பரிசா? என்ன பரிசு? என்னது? என்னது? ஓ லட்டெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்களா? யாராவது சாமி கும்பிட்டு போயிருக்காங்களா? அங்க பாருங்க. ஓ பழங்கள் சூப்பர். அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. இருக்கா? சூப்பர். பிரசாதம். சிவனை பார்க்க வந்தோம், பசியில் வந்தோம். ஆக்சுவலாக அங்கே வந்து நம்ம தவசி பார்க்க போனோம். அங்கே போகிறதுக்கு நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே சொல்லலை. அதனால் ஈஸியாக ஏறி போயாச்சு. அங்கேருந்து இங்கே பெரிய மகாலிங்கம் பார்க்க வர்றதுக்கு வந்து நான் லேட் ஆச்சு, நான் தனியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்.
அதனாலே இந்த பாதையில் வர்றதுக்கு போதும்னு ஆயிடுச்சு. கடைசியாக வந்து ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு பெரிய மகாலிங்கத்துக்கு. வாங்க அப்படியே போகலாம். இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூழமான்மழு, எடுத்த பாத நீழ்முடி, எண் திசைக்கும் அப்புறம், உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்போ பெரிய மகாலிங்கத்துக்கு பின்னாடி நம்ம வந்திருக்கோம். அங்கே பாருங்க, மாதிரி பழம் நல்லா ஏப்பம் வருது. பெரிய மகாலிங்கத்துக்கு பின்னாடி இருக்கும். மரத்துடைய வேரெல்லாம் அப்படியே கீழே வந்திருக்கு, லிங்கத்துக்கு பின்னாடி வந்திருக்கு. மரம் சரியான மரம். அங்கே பாருங்க எவ்வளோ வேரத்தில் வளர்ந்துருக்குன்னு. இந்த லிங்கத்துக்கு பின்னாடி வந்து அப்படியே ஜடமுடி மாதிரி இருக்கு. அதான் இதோட சிறப்பே. மரத்துடைய வேரே வந்து சிவனுடைய ஜடை எப்படி இருக்கும் பின்னாடி, அந்த மாதிரி அப்படியே அழகாக வந்திருக்கு பாருங்க. பயங்கரமா இருக்குல்ல. மரம் அதுக்கு மேலே பயங்கரமா வளர்ந்து போயிட்டு இருக்கு. பாறையிலே ஒட்டி வளர்ந்துருக்கு. பாறையிலே வளர்ந்து பாறையிலேருந்து வேர் அப்படியே கீழே போயிருக்கு. ஜி, நம்ம இப்போ வந்த வரைக்கும் யானையே பார்க்கல. இந்த இடத்துல வரும்போது ஃபுல்லாக யானை சாணியாக இருக்குது. ஆனால் சாயங்காலத்துக்கு மேலே யானை வந்து வந்துடும். அதனால சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போ வந்து யானையோ வேற மிருகமோ இந்த கல்லுக்கு பின்னாடி, இந்த மரத்துக்கு பின்னாடி நிற்கலாம். இது எவ்வளோ பெரிய அடர்ந்த இடம் தெரியுதா? யானை இதுக்கு பின்னாடி நின்றுச்சா உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. யானை அவ்வளோ பெரிய உருவன்றது ஊருக்குள்ளங்க. இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய மலையில் அது இத்தனோடு உருவம் தான். இதுக்கு பின்னாடி நின்றுச்சுன்னா உங்க கண்ணுக்கு தெரியாது. நம்ம இருக்கிறதுக்காக அது இறைவன் செய்யறோ இயற்கையோ. நம்ம இங்கே நிற்கிறோம், அவன் நமக்கு மறைவா அந்த இடத்துல நிற்பான். நம்ம இங்கிட்டு இறங்கி போனோம்னா அவன் இங்கிட்டு இறங்கி வந்துடுவான். சொன்னேன், அதான் நான் நிறையா தடவை பாதைக்கு போகும்போது ஒரு சில இடத்துல அப்படியே பாதை லாக் ஆகி நிற்கும். எனக்கு பாதை தெரியாமல் பாதையை தேடுவேன். அந்த டயத்தில் வந்து ஒரு மூமெண்ட், ஏதோ ஒரு உருவத்தோட மூமெண்ட் தெரியும். உருவத்தை கண்ணில் பார்த்தது இல்லை, ஏதோ ஒரு பெரிய உருவத்தோட மூமெண்ட் தெரியும். அது இங்கிட்டு போது அந்த காட்டுக்குள்ளே வந்து கொப்பை உடைக்கிறது, மரம் நடக்கிறது, இடிக்கிறது தான் நல்லா சவுண்டு கேட்கும். அந்த மூமெண்ட் நடந்த உடனே நம்ம மூமெண்ட் ஆகுது, நான் பேசாமல் நின்றுக்குருவேன். அப்புறம் அந்த மூமெண்ட் அப்படியே அந்த சவுண்டு வந்து தூரமாக போயிடும். தூரமாக போன முன்னாடி வந்து மறுபடியும் அந்த பாதையை தேடுவேன். நான் எந்த இடத்துல வந்து பாதை கிடைக்காம தெரிக்கணும், அந்த இடத்துல அந்த பாதையே இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்துல வந்து அது வந்து இறைவன் சேரையா இயற்கையின் சேரா சொல்ல தெரியல. நம்ம இடத்துல அந்த பாதை கண்ணை கட்டிடும். அந்த இடத்துல வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பாதையை கண்டுபிடிச்சிருந்தேன்னா நாங்கள் 2 பேரும் நேரம் சந்திச்சுக்கிடுவோம். கரெக்ட். அந்த 10 நிமிஷம் லேட்டாக சந்திச்சதுல அவன் அங்கிட்டு போயிட்டேன், நான் இங்கிட்டு போயிட்டேன். எந்த யாரோட சந்திப்பும் கிடையாது. அவன் இந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கிறோம். அவன் எங்கிட்டு போயிருக்கேன் நான் நினச்சிக்கிடுவேன், நான் இங்கிட்டு போயிருக்கேன் அது நினச்சிக்கிறோம். நம்பிக்கையோட எதுவும் நடக்கான்னு ஒரு நம்பிக்கையோட போகணும். இது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. போன வீடியோவில் நான் பெரிய மகாலிங்கட்ட இப்படி ஒரு அதிசயம் இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, நாங்கள் காட்டுக்குள்ளே ட்ரக் பண்ணி போயிட்டு இருக்கப்ப நிறைய இடத்துல தண்ணி தாவமும் சில இடத்துல பசியும் ஏற்பட்டது. அப்படி எங்களுக்கு எங்கெல்லாம் தண்ணி தேவையோ அங்கெல்லாம் தண்ணியும் சாப்பிட்றதுக்கு உணவும் கரெக்டாக கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கல்லை வச்சுட்டு அதில் ஒரு பட்டையை போட்டு இதுதான் பெரிய மகாலிங்கம்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இங்கே காட்டுக்குள்ளே பிரம்மாண்டமான ஒரு உருவத்தில் சிவலிங்கம், அதுவும் அவருக்கு அடையாளமான அந்த ஜடாமுடியோட. இதை விட பெரிய அதிசயம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நான் சதுரகிரி கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோவா எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நான் எப்போ சதுரகிரிக்கு வந்துட்டு போனேனோ அன்னையிலேருந்து எனக்கு சிவன் மேலே ஈர்ப்பு அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. சும்மாவா சொன்னாங்க, எல்லா கடவுளுக்கும் சிவன் தான் பெரிய கடவுள்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் until then டாடா பை பை. திஸ் இஸ் யுவர் வீரா vlogs.